எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியாக இருக்கிறதுனால எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாருமே, அதாவது எங்கள் அப்பா, சித்தப்பா, அவங்க 2 பேருடைய பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் அவங்களோட அதாவது எங்கள் அத்தை, எல்லாருமே அந்த குடும்பங்கள், அவங்க வீட்டு குடும்பம், எங்கள் வீட்டில் உள்ள குடும்பங்கள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அப்போ கோயிலுடைய முகப்பு தாங்க இது. அதை அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இருக்கிறது தான் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த சாமி தான் உள்ளார இருந்துச்சு. அது வந்து வெளியில் ஊரை சுற்றி பார்க்க போனப்போ இன்னொரு சாமி வந்து யானை மேலே வந்துச்சு. இது வந்து ஆனை மேல் அழகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணை மேலே வந்ததுனால உள்ளார இந்த சாமி வந்து போய் உள்ளார போய் உட்காந்ததுனால வெளியில் அந்த ஊரை சுற்றி பார்க்க போன தெய்வம் வந்து உள்ளார போக முடியாமல் அது வெளியிலே இருந்துட்டு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குதுங்க. கல் சிலைகள் வந்து நிறைய இருக்குது. அந்த பொம்மைகளும் நிறைய செஞ்சுருக்காங்க பாருங்களேன். கோயிலுடைய அந்த ஒரு தோற்றம் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது. பெரிய பெரிய யானை சிலைகள் இருக்கும். அந்த சாமியோட பேரே யானை மேல் அழகர். அது யானையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 2 பக்கமே பெரிய பெரிய யானை சிலைகள் இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சக்கரை பொங்கல் பொங்கி, அடை தட்டி, மாவிளக்கு போட்டு இது எல்லாமே அந்த கோயிலில் போய் செஞ்சு நாங்கள் அந்த சாமிக்கு பூஜை பண்ணணும். நாங்கள் தான் அந்த பொங்கல் பொங்கிகிட்ருக்குறோம். அதேமாரி நிறைய பேர், நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் காலையிலேருந்து 5 மணிலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி நாங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அரிசிலேருந்து எல்லாமே வீட்டிலேருந்து, வரவு கூட வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அங்கேயே சமைச்சிட்டோம். நான் கூட சொன்னேன், இதுமாரி இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து வரகெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். சிலிண்டர், அடுப்பு, 1000 ரூபாய்க்கு அடுப்பு இருக்குது, ஒத்தடுப்பெல்லாம் இருக்குது. அந்த அடுப்பை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குமே கேஸுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். அதுமாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சின்னதாக அப்படியே வேனில் வரப்பே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிலே பொங்கல் பொங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, அடுத்த வருஷத்துலேருந்து அதேமாரி செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நானும் எங்கள் அம்மாவும் போய்ட்டு எல்லா சாமிக்குமே ஒரு சாமிக்கு போய் விளக்கு போட்டுட்டு நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். நிறைய தெய்வங்கள் இருக்குதுங்க. எல்லாமே நான் வந்து கல் சிலைகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய அபிஷேகங்கள், எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடித்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே மணி 5:30 ஆயிடுச்சு.
அவ்வளோதாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மதிய சாப்பாடு வந்து வீட்டிலேருந்தே தயிர் சாதம் செஞ்சு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாருமே அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பூஜை பண்ண அந்த சக்கரை பொங்கல், களி, அடை, மாவிளக்கு இது எல்லாமே எல்லோரும் உட்காந்து அங்கே சாப்பிட்டோம். கோயிலே சாப்பிட்டுட்டு எல்லாருமே அங்கேயே கோயிலில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். யானைகிட்ட நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ